प्रेतान शेषान् नरपति परिक्लृप्तं शुल्कमाता तु कामः स्वसुरमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकन्तं विष्णुचित्तं नमामि. இன்றைய தின பாசுரத்தை நாம் புரசைவாக்கம் வெள்ளாளத் தெருவில் உள்ள அலமேல் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமியினுடைய சன்னதியிலே நேரே எதிரே அமைந்திருக்கக்கூடிய பெரிய திருவடியான ஸ்ரீ கருடனை சேவித்துக் கொண்டே இப்பாசுரத்தை நாம் அனுபவிப்போம். ஏனென்றால் பாசுரமும் புல் என்ற புள்ளின் வாய் கீண்டானை என்ற கருடாம்சமான சப்தத்தால் இப்பாசுரமும் துவங்குகின்றது. ஆண்டாள் நாச்சியார் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் தோய்களை எழுப்பக்கூடிய வரிசையிலே அந்த கோபிகை ஸ்திரீயினுடைய வாசலில் நின்று கொண்டு பாசுரத்திலே பலவிதமான அடையாளங்களை சொல்லாமல் நேரே எம்பெருமானுடைய 2 அவதார வைபவத்தினுடைய சேஷ்டிதங்களோடு பாசுரங்களை ஆரம்பிக்கின்றார். அம்மா கோபிகை பெண்ணே, நாம் யாரை சோஸ்திரம் செய்ய வேண்டும் தெரியுமா? எவனுடைய திவ்ய சரித்திரத்தை நாம் ஸ்மரணம் செய்ய வேண்டும் தெரியுமா? புள்ளின் வாய் கீண்டானை கண்ணன் அவதரித்த போது பலவிதமான ஆபத்துக்கள் அவனுக்கு ஏற்பட்டது. அவன் கரவிகள் பின் சென்று கானம் சென்ற போது ஒரு நாள் பகாசுரன் என்ற ஒரு அசுரன் பெரிய கொக்குனுடைய உருவத்திலே அந்த கண்ணனை பசுமாடு கன்றுகள் கோப சிறுவர்களை விழுங்க வேண்டும் என்று வாயை திறந்தான். கண்ணனோ புள்ளின் வாய் அப்பட்சியினுடைய 2 அழகுகளையும் எந்த ஒரு பட்சியானது என்னிடத்தில் பாகவதோத்தவனாக எனக்கு வாகனமாகவே இருக்கின்றது, நான் யானையின் துயரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை என்று பகவானிடத்திலே அந்த துயரமானது தீர நான் புல்லூர்ந்து செல்கின்றேன். ஆனால் இப்புல்லோ எனக்கு இங்கு விரோதியாக வந்திருக்கின்றதே என்ற பாவத்தில் கண்ணன் கோபத்துடன் தன்னுடைய 2 திருக்கைகளாலும் எந்த அவனுடைய திவ்ய ஹஸ்தமானது நம்மளை அபய ஹஸ்தத்தோடு ரட்சிக்கின்றதோ அப்படிப்பட்ட அந்த திருக்கைகளோடு புள்ளின் வாய் கீண்டானை அந்த பட்சியை அழித்தவனை, 2வது பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை. இந்த வரிகளிலே திருப்பாவை வியாக்கியானம் ஸ்ரீராமனுடைய அவதாரத்தையும் நிருசிம்மனுடைய அவதாரத்தையும் ஆண்டாள் நமக்கு நினைவு கூறுகின்றாளாம். பகவான் நரசிம்மனாக அவதரித்த போது பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தான். பொல்லாவரக்கன் இரண்யகசிபு பிரகலாதனை பலவாறு நிந்தித்தான். அப்போது இரண்யகசிபுவனுடைய துன்பம் தாங்காமல் எங்குமுடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையாளன தூண் புடைப்ப என்று பகவானான ஹரி எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கின்றான் என்று சொல்ல பக்தஸ்யதானவசிசோ பரிபாலனாய பத்ரம் நிருசிம்ம குகனாம் அதிஜக்முஷஸ்தே ஸ்தம்பை கவர்ஜமதுனாபி கரீஷனூனம் த்ரைலோக்கியமே ததகிதம் நரசிம்ம கர்ப்பம். சுவாமி தேசிகன் அனுபவித்தபடி 14 லோகங்களிலேயும் பொல்லாவரக்கனான இரண்யகசிபுவை நசிப்பதற்காக பகவான் கிள்ளி களையக்கூடிய சுவாமியாக ஸ்தம்பத்திலே நின்றானாம். அப்போது அந்த பொல்லாவரக்கன் நிருசிம்ம சுவாமியை பார்த்து அவனோடு யுத்தம் செய்ய கந்த யுத்தம் தொதா யுத்தங்களை நடத்திய எம்பெருமான் எவ்வாறு கிள்ளி களைந்தான்? தப்த ஸ்வர்ண சவர்ண கூர்ணததிரூக்ஷாட்சம் சடாகேசர புரோத்கம்ப பிரணிகும்பிதாம் பரமுகோ ஜீயாத்த வேதம் வபுகு யாத்தம் யாத்த மகாதரி சகமுகம் கங்கோக்ரவல்கன் மகா ஜிஹ்வா நிர்கம திருஷ்யமான சுமகா தம்ஷ்ரா யுகோட்டா மரம். பகவான் அவனை தன்னுடைய மடியிலே கிடத்தி பொல்லாவரக்கனான அவன் பலவிதமான வரங்களை வாங்கியிருந்தான். அவன் வாங்கியிருந்த வரங்களுள் ஒன்று, யாரும் தன்னை உயிருள்ள வஸ்துவால் அழிக்கக்கூடாது, உயிர் அற்ற வஸ்துவால் அழிக்கக்கூடாது என்று அவன் வாங்கியிருந்த வரங்களை மனதில் கொண்டு தன் கைவிரல் நகங்களையே ஆயுதமாக கொண்டு அந்த நகங்களை அவனுடைய ஹிருதயத்தில் குத்தினானாம். ஏனென்றால் வியாக்கியானம் நகமே உயிருள்ள வஸ்து, நகமே உயிரற்ற வஸ்து. நகத்தை நாம் வெட்டும் போது நமக்கு எந்த விதமான உணர்வும் ஏற்படுவதில்லை. அதனால் நகம் உயிரற்ற வஸ்துவாகிறது. அதே நகம் உயிரற்ற வஸ்துவாக இருந்தால் மறுபடியும் முளைக்காது. வெட்டப்பட்ட நகம் முளைப்பதால் அது உயிருள்ள வஸ்துவாக இருக்கின்றது. ஆக நகத்தையே ஆயுதமாக கொண்டு அவனை தன்னுடைய மடியிலே கிடத்தி கிள்ளி களைந்தானை.
அந்த இரணிகசிபுவை ஆண்டாள் அழித்தாள் என்று பாசுரம் எழுதவில்லை, கலைந்தான் என்று வியாக்கியானம். கலைந்தான் என்றால் அவனை தன்னுடைய மடியிலே இட்டுக்கொண்டு இவனை நாம் அழிக்க கூடாது. ஏனென்றால் மகாபாகவதோத்தமனான பிரகலாதனுடைய தகப்பனாராயிற்றே. பிரகலாதனுடைய தகப்பனாராக இருப்பதால் இவனுக்கு ஏதாவது கொஞ்சம் தர்மம் இவனுடைய ஹிருதயத்திலே ஒட்டி கொண்டிருந்தால் இவனை அழிக்காமல் நாம் விட்டுவிடலாம் என்று கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் கலைந்து கலைந்து பார்க்கிறார் நரசிம்ம சுவாமியான பகவான். எங்கு கலைந்தாலும் அதர்மத்தை தவிர அவனுடைய உருவத்தில் எதுவும் இல்லை, அதனால் இவனை அழிப்பதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்று மிகுந்த கவலையுடன் கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய், ஆக எவன் நரசிம்மனாக வந்து இரண்யகசிபுவை அழித்தானோ அவனே பொல்லாவரக்கனான ராவணனை அழித்த ராகவ சிம்மம். அவனும் ராவணனை ராமன் கிள்ளி கலைந்தான். அங்குல்யக்ரேன தான்கன்யா இச்சன் அரிகணேஸ்வரா. எவன் இரண்யகசிபுவாக அவதரித்தானோ அவனே ராவணனாக வந்தான். எவன் நரசிம்மனாக வந்தானோ அவனே ஸ்ரீ ராகவ சிம்மமான ராமச்சந்திரமூர்த்தியாக வந்தார். அதனால் யுத்த காண்டத்தில் ராமன் குறிப்பிட்டார், நான் நினைத்தால் ராவணனை கிள்ளி களைவேன், என்னுடைய கைவிரல் நகத்தாலேயே உத்தமமவத்தரம் அமைத்ததோர் எதிர்தனிவின் உய்த்த கனகல் அத்திரவரக்கன் முடி பத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரளோன். சுவாமி தேசிகனுடைய வாக்கு. ராவணனுடைய 10 தலையையும் கிள்ளி கலைந்தவன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. ஆக நரசிம்மம், ராகவ சிம்மம். அடுத்ததாக நமக்கு இப்போது சரணாகதியை ஏற்றுக்கொள்ள இருப்பது யாதவ சிம்மம். அந்த யாதவ சிம்மம் கம்சனை அடித்தவன். ஆக 3 சிம்மங்களாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திவ்ய வைபவங்களை புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாவரக்கரை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் இந்த திவ்ய சரித்திரங்களை எல்லாம் பிள்ளைகள் பாடிக்கொண்டே பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று. அதாவது வெள்ளிக்கிழமை வந்து வியாழக்கிழமையானது மறைந்து விட்டது என்ற இந்த பாசுரத்தின் வியாக்கியானம் அல்ல. வெள்ளி வெள்ளி என்றால் சுக்கிரன். சூரியன் உதிப்பதற்கு முன்னால் சுக்கிரனானது உதித்து அதே திசையிலே குருவானது அஸ்தமிக்க தொடங்கும். அவ்வாறு குரு அஸ்தமிக்க தொடங்கி விட்டாகிவிட்டது. குருவானவர் அஸ்தமித்து சுக்கிரனானவர் உதிக்க ஆரம்பித்து விட்டார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான். மீண்டும் அந்த அடையாளத்தை 6வது பாசுரத்தில் சொன்ன அடையாளத்தை ஞாபகப்படுத்துகின்றாள். நாம் புள்ளின்வாய் கீண்டவனுடைய சரித்திரத்தை சிரவணம் செய்தோ இங்கு பொழுது விழுந்ததற்கான அடையாளம் புள்ளும் சிலம்பினகான். கருடன் முதலிய பட்சிகள் எல்லாம் கூட தான் எழுந்து இறை தேடுவதற்காக சிலம்ப பேச ஆரம்பித்து விட்டதே. போதரி கண்ணினாய், அம்மா நீ எப்படிப்பட்ட அழகு படைத்தவள்! ஏறார்ந்த கண்ணி எம்பெருமானுடைய தாயாரான யசோதை பிராட்டி. அவனை தியானிக்கக்கூடிய பாகவதோத்தமையான உன்னுடைய கண்களும் கண்ணனை தியானித்து தியானித்து போதரி கண்ணினாய், நீண்ட அகலமான அழகு படைத்த கண்களை உடைய போதரி கண்ணினாய், குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ. நீ அந்த எம்பெருமானுடைய கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தில் நீராடாமல் பள்ளி கிடத்தியோ, நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கலாமா, எழுந்து வா என்று பகவானுடைய அவதார வைபவங்களை சொல்லி ஆண்டாள் நாச்சியார் பலவிதமான எம்பெருமானுடைய விபவாவதாரங்களை பெருமைகளை எழுப்புவதாக அமைவது இப்பாசுரம். ஆழ்வார்களுடைய சுவாபதேச அனுபவத்தில் இப்பாசுரத்தில் தொண்டடி பொடியாழ்வார் போதரி கண்ணினாய் என்று அந்த ஆழ்வார் வார்த்தைகளாலே பிரசித்தமானதாலும் பகவானுக்கு புஷ்ப கைங்கரியங்கள் செய்ததாலும் அது மட்டுமல்லாமல் ஆழ்வார்களுக்குள்ளே எம்பெருமானுடைய தொண்டர் அடிப்பொடியாக இருந்ததாலும் குள்ளக்குளிர குடைந்து நீராடி என்று பகவானை பல பாசுரங்களால் அவனை எழுப்பியதாலும் இந்த சுவாபதேச வரிசையிலே தொண்டரடி பொடியாழ்வாரை சுவாபதேசமாக எழுப்புவதாக அமைவது. திவ்ய தேசங்களுடைய ஒரு வைபவத்திலே நாம் நோக்கினோமே ஆனால் பள்ளி கிடத்தியோ என்ற வரிகளை ஆண்டாள் குறிப்பிட்டது திருக்குடந்தை திவ்ய கஷேத்திரத்தில் எம்பெருமான் சைனித்த திருக்கோலத்தோடு கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுதாழி கேசனே என்று ஆழ்வார் மங்களாசாசனம் செய்தபடி எழுந்து வரக்கூடிய திருக்கோலத்தோடு சைனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் மூலவர் சாரங்கபாணி ஆரா அமுதன் என்று என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று அமுதமாக மங்களாசாசனம் செய்யப்பட்டவர். தாயாரோ போதரி கண்ணினாய் என்று ஆண்டாள் அனுபவித்த அழகான கண்கள் படைத்த கோமலவள்ளி தாயார். வைதீக விமானம் வேத விமானம் என்றும் மகான்கள் கூறுவர்.
ஏம புஷ்கரணி சமேதனாக எம்பெருமான் இங்கு எழுந்தருளி இருப்பது நமக்கு விசேஷம். அது மட்டுமல்லாமல் 4000 திவ்ய பிரபந்தமே இங்கு நாத முனிகள் ஆரா அமுதே என்று தொடங்கும் திருவாய்மொழியை கேட்டு திவ்ய பிரபந்தங்களை தேடி தொகுக்க ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்த தலம் இந்த திருக்குடந்தை. நாகத்தனை குடந்தை என்று மகான்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இஸ்தலத்தை நாம் இப்பாசுரத்தை ஸ்ரவணம் செய்து கொண்டு குடந்தை எம்பெருமானுடைய திவ்ய சேவையில் நாமும் ஆழ்ந்து அனுபவிக்கலாம்.